வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிகிராம் ஸ்கேமு தான். இப்போ டெலிகிராமில் வந்து பயங்கர ஸ்கேம் நடந்துகிட்ருக்குதுங்க. அதாவது ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு கும்பல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலிகிராமில் மக்கள்கிட்டேன்னு பணத்தை ஈஸியாக ஏமாத்துறாங்க. அது எப்படி ஏமாத்துறாங்க, ஒரு ட்ரூ இன்சிடெண்ட், அதாவது என் ஃப்ரெண்டுக்கு நடந்த ட்ரூ இன்சிடெண்ட்டை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். தயவுசெய்து இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு புரியும். ஸோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஒரு ட்ரூ இன்சிடெண்ட் தாங்க இப்போ நடந்திருந்தது. அதை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ மாதிரி நீங்களும் ஏமாறக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவளோட வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு குரூப் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதில் வந்து அவள் நம்பர் ஆட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் வந்து அவளோட வாட்ஸ்அப் குரூப்பு. இந்த குரூப்பில் வந்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யார் திடீர்னு ஆட் பண்ணது அப்படின்னு யாருன்னு கேட்டா. ஃபஸ்ட்டு கேட்கும்போது இதுமாதிரி நாங்கள் ஹெச்ஆர்லேருந்து பேசுகிறோம், பார்ட் டைம் ஜாப்க்காக அப்ளை பண்ணியிருந்தா. ஏன்னா அவள் வந்து பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருந்தா, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மாதிரி தேடிட்டு இருந்தா. சரி, அதில் இருந்தால் நமக்கு வந்துக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேசும்போது சொன்னாங்க, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நாங்கள் போனஸ் அமௌண்ட்டாக 150 வந்து நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து எந்த ஃபீஸும் கிடையாது, பேமெண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே கிடையாது. இது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு பேமெண்ட் வரும். அதுமாதிரி வாரத்தும் நீங்கள் 3000 4000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்யூனாக பேசுகிற மாதிரி இது மாதிரி பேசினானுங்க. பேசிவிட்டு ஒரு டெலிகிராம் லிங்க் நாங்கள் கொடுக்குறோம், இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்களோட ரிசப்ஷனிஸ்ட்டுன்னு சொல்லி ஒருத்தவங்க பேசுவாங்க, ப்ளஸ் ஒரு குரூப்பை ஆட் பண்ணி விடுவாங்க அப்படின்னு வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிடுறாங்க. அதுமாதிரி சொல்லி அதுமாதிரி லிங்க்கு அதுமாதிரி போனஸ் மாதிரி ஒரு 150 அமௌண்ட்டும் வந்துச்சு அவள் அக்கௌண்ட்டுக்கு. 150 வந்திருக்கு. சரி, நிஜமாலுமே பார்ட் டைம் ஜாப் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் டெலிகிராம் லிங்க்கில் போய்ட்டு அந்த குரூப்பை ஆட் பண்ணி அவளும் பார்த்துட்டு பண்ணிகிட்டு இருந்தாள். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூகுள் ரிவ்யூ மாரி காட்டுவாங்க. அந்த கூகுள் ரிவ்யூ வந்து ஒரு 25 டாஸ்க்கு. நீங்கள் வந்து எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து ஒரு லிங்க் வந்து குரூப்பில் வரும். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி கூகுள் ரிவ்யூவில் 5 ஸ்டார் ரேட்டிங் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவளும் 5 ஸ்டார் ரேட்டிங் வேணால் போட்டுட்டு நாங்கள் போட்டேன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு வந்து அனுப்பினதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதேமாரி ஒரு 3 டாஸ்க் அதுமாரி கூகுள் ரிவ்யூ முடித்த உடனே 150 வந்து அவள் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. சரி, 150 வந்துடுச்சு. இது மாதிரி ஒரு 3-4 டாஸ்க் வந்து பண்ணியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட்டு ஒரு 1500 வந்து அவள் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. சரி, 1500 வந்துடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே அடுத்ததாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க எக்கனாமிக் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் வச்சாங்க. அதாவது அவங்க வந்து ஜென்யூனாக இருக்காங்களாமா, இந்த ஸ்கேம்காரனுங்க ஜென்யூனாக இருக்கிற மாதிரி நம்மளை நம்ப வைப்பாங்க பார்த்தீங்களா. அதுமாதிரி 4வதாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள், 4வது 9வது 14வது 19வது 25வதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்கனாமிக் டாஸ்க்குன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா. அதில் தான் அவங்க ஸ்கேம் பண்ணுறதே. ஃபஸ்ட்டு 4வது டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர நியூ காமர்ஸ்க்கு வந்து ஒரு 2000 வந்து நாங்கள் கொடுப்போம். சரி, நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எங்களுக்கு 2000 பே பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்டில், அதாவது 30 மினிட்ஸ் ஒரு 15 செகண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரீசெண்டாகவும் எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ருபீஸ் வந்து பர்சன்டேஜ் கணக்கில் நாங்கள் கொடுக்குறோம். அதாவது ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 2000 பே பண்ண 3000, 5000 பே பண்ண 7500. ஃபஸ்ட்டு நியூ காமர்ஸ்ன்னு போட்டிருப்பானுங்க. அதாவது நியூ காமர்ஸாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 2000 பே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு 3000 அனுப்புகிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஜென்யூனாக பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு வரானுங்க. இதுதான் 2000 நம்ம பே பண்ணோன்னா 3000 நம்ம அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணிவிடுவானுங்க 15 செகண்டில். சரி, நம்ம 2000 பே பண்ணி 3000 வந்துடுச்சு. அப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வர போகிறீங்க. இனிமேல் நீங்கள் ஒவ்வொரு கூகுள் ரிவ்யூவும் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 100 வந்து எக்ஸ்ட்ரா வரும். இப்போ வந்து 150 வந்தது, உங்களுக்கு 300 வரும் அடுத்த டாஸ்க் நீங்கள் முடிக்கும்போது அப்படின்னு சொல்லி ஒரு 3 கூகுள் ரிவ்யூவில் வந்து 300 வந்து 600 வந்து அடுத்த 6 டாஸ்க்கு எவ்ரி 20 மினிட்ஸ் அன்றைக்கி டாஸ்க் வரும். அதில் வந்து அவள் பண்ணான். சரின்னு சொல்லிட்டு 300 600 வந்துடுச்சு.
நெக்ஸ்ட்டு வந்து அதேமாரி எக்கனாமிக் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5000 பே பண்ணால் 7500 வரும். நீங்கள் வந்து அது முடிஞ்சிடுச்சு, நீங்கள் வந்து 4, 5 அந்தமாரி ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அதாவது 12,000 25,000 அதுமாரி டாஸ்க் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படி சொன்னானுங்க. அப்படி சொல்லும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து அவகிட்ட வந்து அப்போ வந்து அமௌண்ட் இல்லை. ஸோ வந்து என்கிட்ட அமௌண்ட் இல்லை, அவ்வளோ அமௌண்ட் இல்லை, என்னால் 5000 தான் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுன்னு நினச்சிக்கிட்டு எல்லாருக்கும் இப்போ ஒரு பேமெண்ட்டு வந்துச்சுன்னா ஒரு ஆனந்தம், ஒரு குஷி வரும் பார்த்திங்களா. நம்ம மைண்டு வேறு எங்கேயோ போய் யோசிக்கும் பாருங்கள். அது மாதிரி தான் அவங்களுக்கும் அந்த மாதிரி யோசிக்கிறது வந்துச்சு. ஓகே, இது வந்து நல்ல ஜாபு தான் போல், நம்ம பேமெண்ட் அனுப்புனா அது வந்து அவனுங்க வந்து எப்படி ஏமாத்துறானுங்கன்னா, இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த ட்ரேடிங் சென்டர் அது மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. அதில் வந்து நம்ம அமௌண்ட் அதில் போட்டு நம்ம அதில் ஏர்ன் பண்ணுற மாதிரி நம்மளை நம்ப வைக்கிறாங்க. அது வந்து சுத்தமாக வந்து சீட் பண்ணுற மாதிரி பண்ணாமல் இதேமாரி அவனுங்களே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி இந்த கிரிப்டோ கரன்சி அதுமாரி காயின்ஸு அதுமாரி நீங்கள் வந்து இதில் வந்து ட்ரேட் சென்டரில் வந்து ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுப்போம். நம்மளே அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண சொல்லுவானுங்க. அந்த ஓப்பன் பண்ணோன்னா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அந்த 2000 இருக்கா மாதிரி காட்டுவாங்க. ஆனால் அந்த 2000 வந்து நம்ம உடனே வித்ட்ரால் பண்ண முடியாது. அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ தான் வித்ட்ரா பண்ண முடியும். அதுமாரி நம்ம அந்த 2000 வந்து அதாவது இந்த ட்ரேட் சென்டரில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இத்தனை செகண்டில் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவானுங்க. நம்ம அதுமாரி பண்ணோன்னா அதுமாரி அமௌண்ட் வந்து 3000 வந்து அவங்களுக்கு க்ரெடிட் ஆகும். அதை வந்து நீங்கள் இப்படி வித்ட்ரா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படி தான் வித்ட்ரா பண்ண வச்சானுங்க. ஸோ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் எப்படி தோணும், நம்புகிற மாதிரி தான் இருக்கும், ஜென்யூனாக இருக்குது இது அப்படின்னு தான் தோணும். ஆனால் அதுக்கப்புறமா தான் அவனுங்க வந்து ஃப்ராட் வேலையே ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, ஏன்னா 2000 பே பண்ணி 3000 வந்துடுச்சுல்ல, ஆல்ரெடி வந்து கூகுள் ரிவ்யூக்கும் பேமெண்ட் வருது. ஸோ வந்து நம்ம இதை வச்சு 5000 நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து ஒரு 5000 ருபீஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா தான் அவங்க வந்து சொல்லிட்டாங்க, உங்களை வந்து நாங்கள் ஒரு விஐபி குரூப்பில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா. 5000 கிரிப்டோ கரன்சி பண்ணால் 12,500 வந்துடுச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க பார்த்திங்களா. அது வந்து வந்துடுச்சு, நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஆர்டருக்கு போங்க. ஏன்னா இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து 2 ஆர்டராக எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து 5000, செகண்ட் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஹை லெவல் பேமெண்ட்டாக இருக்கும். நீங்கள் 32,500 கட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுமாரி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 32,500 வந்து 87,000 வரும். ப்ளஸ்ஸு நீங்கள் ஜெயித்த 12,500 சேர்த்து 94,000 சில்லற வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லும் போது யாருக்கு தாங்க தோணாது இந்த பேமெண்ட்லாம் பண்ணணும்னா. ஆனால் அவளுக்கு வந்து அதுலேயே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா, கொஞ்சம் உஷாராயிட்டா அது ஸ்கேமு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் வந்து அவ்வளோ பேமெண்ட் கட்ட முடியாது, எனக்கு வந்து என்னோடய மணியை வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் அவங்க வந்து நிற்கிறானுங்களே. இல்லைங்க, நாங்கள் வந்து முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம்ல, நீங்கள் 2வது இல்லை 3வது ஆர்டர் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட்டை ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மினி குரூப் இன்னொரு குரூப்பில் வந்து ஷார்ட் குரூப்பில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது 5 பேர் இருப்பானுங்க. அவனுங்கெல்லாம் காசு நாங்கள் அனுப்பிட்டோம், நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் இது வந்து ஜென்யூன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுவாங்க. ஆனால் அந்த 5 பேருமே ஃப்ராடுங்க தான், அவங்களோட கூட்டாளிங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ வந்து அந்த 5 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்புவானுங்க. அது ஜென்யூனாக இருக்க மாதிரி 32,500 வந்து அவங்க கட்டுவானுங்க. ஆனால் அவங்ககிட்ட பேமெண்ட்டு அவன் வந்து இது ஸ்கேமுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கட்டல, என்னோடய பேமெண்ட் இப்போ வருதா சைபர் கிரைமில் பண்ணவா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து எவ்வளோ தைரியமாக பேசுகிறானுங்க அந்த ஃப்ராட். இதேமாரி வந்து ஸ்கேம் இருக்குது. இதில் வந்து பணத்தை வந்து ரெக்கவர் கண்டிப்பாக பண்ணவே முடியாது. இவன் வந்து 5,000 எஸ்கேப் ஆனால் சில பேர் வந்து 2 லட்சம் 3 லட்சத்துக்கு மேலே கட்டி அதை திரும்பி ரெக்கவர் பண்ணாமல் சைபர் கிரைமில் கேஸ் கொடுத்தாலும் அவனுங்க வந்து போய் பார்த்து ரெடி பண்ணவும் போகிறது கிடையாது. இது வந்து இதனால் அரசாங்கமும் நமக்கு வந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்க போகிறது கிடையாது. அவங்க வந்து இது பண்ணணும். ஏன்னா இது வந்து ஹைதராபாத்தில் இது ஒரு கம்பெனி, ஒரு ஐடி கம்பெனி மாதிரி நடத்துகிறானுங்க இந்த ஸ்கேமை வச்சு. ஸோ வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க.
ஸோ வந்து இந்த பார்ட் டைம் ஜாபு, ஒர்க் ஃப்ரம் ஹோமு, இந்த டைப்பிங் ஜாபு இதுமாரி சொல்லுவானுங்க பார்த்தீங்களா, அவனுங்களாம் எவனுங்களுமே நீங்கள் நம்பாதீங்க. தயவுசெய்து ஃபஸ்ட்டு அவனுங்க பேமெண்ட் அனுப்புவானுங்க, நமக்கு ஒரு 1000 ரூபா 2000 அனுப்புவானுங்க. அது வரைக்கும் வந்ததுக்கு லாபம்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் யாருமே பேமெண்ட்டு பண்ணாதீங்க. தயவுசெய்து பேமெண்ட்டு பண்ணாதீங்க. இதுமாரி ஏமாறாதீங்க. ஏன்னா இதுமாரி வந்து ஒரு ஐடி கம்பெனியே வச்சு அவனுங்க நடத்திட்டுருக்கானுங்க. இப்போ முக்கால்வாசி இந்த ஹைதராபாத் சைட்லலாம் ஐடி கம்பெனிங்கிறது ஃப்ராடு கம்பெனிங்க தான். அவனுங்க வந்து இதேமாரி வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து இந்த ஏமாத்துறவனுங்க எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து இதுமாரி சூப்பராக ஏமாத்துறானுங்க. ஸோ வந்து நம்ம தான் வந்து ஏமாறாமல் இருக்கணும். அதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து பல பேருக்கு வந்து தெரியாது, எப்படி ஏமாத்துறானுங்க, டெலிகிராமில் ஏமாத்துறானுங்க, இதில் ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் எந்த மாதிரி டைப்பில் இவனுங்க ஏமாத்துறானுங்கன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இதை வந்து டீட்டெயிலாக சொன்னேன். அதனால் நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த பார்ட் டைமு, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்லாம் பார்க்காதீங்க தயவுசெய்து. அதில் நீங்கள் பேக்கிங் ஒர்க்கு, நம்ம வந்து உழைச்சி சம்பாதிச்சு காசு வராது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் போய் பண்ணுங்கள். இதேமாரி வந்து பார்ட் டைம் சொல்லிவிட்டு ஹெச்ஆர் சொல்லிவிட்டு பேசுவாங்க. ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஐடி கம்பெனியே நடத்திட்டுருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து நம்பி ஏமாறாதீங்க யாருமே. எல்லாருமே பி கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் சைபர் க்ரைம்லேயே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உங்களுக்கு எந்த யூஸுமே இல்லை, எவனுமே கண்டுபிடிக்கவும் போகிறது கிடையாது. இந்த அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நமக்காக பண்ணவும் போகிறதில்ல, அவங்கள பிடிக்கவும் போகிறதில்ல. ஏன்னா கம்பெனி வச்சு நடத்தி இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணி டொமைன் வாங்குறது தான் வந்து ரொம்பவே ஈஸி. ஸோ வந்து அவனுங்க வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பானுங்க, மாற்றிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஸோ வந்து அதை நம்பாதீங்க. இதை மாதிரி மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இதுமாதிரி பார்ட் டைம் ஜாப் தேடுறியா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தேடுறியா அப்படின்னு நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். இதுமாதிரி ஸ்கேம் இருக்குது, ஸோ பி கேர்ஃபுல்லாக வந்து தேடு அப்படின்னு சொல்லி. ஏன்னா சில பேர் வந்து இந்த ஏபிசி கம்பெனி சொல்லி 100 ரூபா கட்டி பணம் சம்பாதிப்பானுங்க பாருங்கள், ஆள் சேர்த்து வர்றது, அதுவும் ஒரு ஸ்கேம் தான். ஸோ வந்து நம்ம உலகத்திலே இப்போ வந்து நிறைய ஸ்கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம தான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பி கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என் ஃப்ரெண்டு போல் மற்றவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். ஸோ வந்து இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இதை பற்றி தெரிய வைங்க, எப்படிலாம் ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். எப்படி வேணாலும் ஸ்கேம் வந்து பண்ணுவானுங்க. நார்மல் மெசேஜில் கூட இப்போ ஸ்கேம் பண்ணுறானுங்க. ஸோ வந்து நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளோட யூபிஐ ஐடி, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டு, அதுமாரி நம்ம வந்து எதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணாதீங்க. தயவுசெய்து ஷேர் பண்ணாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சரிங்களா? ஏன்னா இதுமாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. மற்றவங்களுக்கும் வந்து இதை பற்றி சொல்லுங்கள், டெலிகிராம் ஸ்கேமை பற்றி. ஏன்னா பாதி பேருக்கு வந்து தெரியாது. இதுமாரி வாட்ஸ்அப் மூலிமா பார்ட் டைம் ஜாப் வரோன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாற்றிட்டுருக்கானுங்க. அதுவும் மெயினாக இந்தியக்காரங்க தான் ஏமாற்றிட்டுருக்கானுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹிந்தியில் பேசுகிறதோ இங்கிலீஷில் பேசுகிறதோ எவனா பேசணுன்னா அதுமாரி பண்ணாதீங்க. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மீஷோவில் வந்து ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. அதாவது உங்களுக்கு வந்து கார் பரிசு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இனிமேல் நீங்கள் வந்து கார் பரிசுக்கு வந்து நீங்கள் வந்து இவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதுவுமே நம்பாதீங்க. தயவுசெய்து யாருக்குமே பணம் வந்து ஷேர் பண்ணாதீங்க. இந்த வீடியோ முக்கியமாக எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.